காஞ்சி சங்கரமடத்தின் புதிய இளைய பீடாதிபதியாக கணேச சர்மா முறைப்படி நியமனம் செய்யப்பட்டார். அவருக்கு காஞ்சி சங்கராச்சாரியர் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சந்நியாசன தீட்சை அளித்தார். பழம்பெரும் மடாலயங்களில் முக்கியமானது காஞ்சி சங்கரமடம். ஆதிசங்கரால் கிமு 482ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த மடம். லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் இந்த மடத்தின் 70வது பீடாதிபதியாக இருப்பவர் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். 40 ஆண்டுகளுக்கு முன் இவர் சங்கரமடத்தின் இளைய பீடாதிபதியாக பொறுப்பேற்றார். அதன் பிறகு இளைய பீடாதிபதி நியமனம் தற்போது நடந்திருப்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆந்திர மாநிலம் அன்னவரம் கஷேத்திரத்தைச் சேர்ந்த தன்வந்திரி, மங்காதேவி ஆகியோரின் மகன் கணேச சர்மா டிராவிட். தன்வந்திரி அன்னவரத்தில் உள்ள ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி கோயிலில் தலைமை அர்ச்சகராக இருப்பவர். பெற்றோருடன் 2006ஆம் ஆண்டு விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் தரிசனத்துக்காக முதன்முறையாக இவர் காஞ்சிமடத்துக்கு வந்திருந்தார். ரிக்வேதம் படித்து வந்த கணேச சர்மாவின் ஆன்மீக ஈடுபாட்டை கண்ட விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அனைத்து வேதங்களையும் படிக்குமாறு ஊக்குவித்தார். இதனைத் தொடர்ந்து கர்நாடகத்தைச் சேர்ந்த சந்துகுட்லு ஹோசமானே ரத்னாகர பட் சர்மாவிடம் 12 ஆண்டுகள் குருகுல கல்வியாக கணேச சர்மா வேதம் கற்றுத் தேர்ந்தார். தெலங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மாவட்டத்தில் பசாராவில் உள்ள ஞான சரஸ்வதி தேவஸ்தானத்தில் சேவை புரிந்துள்ளார். ரிக் வேதத்தில் தேர்ந்ததோடு முழு தேர்ச்சி பெற்றதற்கான அங்கீகார விருதாக கருதப்படும் சலசனா கணபதி பட்டத்தை பெற்றவர். ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர. ரிக்வேதம் தவிர யஜூர், சாமவேதங்களையும் சதங்கம், தசோபனிஷத் ஆகியவற்றையும் கற்றுத் தேர்ந்த கணேச சர்மா சங்கரமடத்தின் 71வது பீடாதிபதியானார். ஆதிசங்கரின் ஜெயந்தி விழா, அக்ஷய திருதியை என சிறப்புமிக்க நாளில் பீடாதிபதியாக பொறுப்பேற்றதால் காஞ்சி சங்கரமடம் விழாக்கோலம் பூண்டுள்ளது.